ரமேஷ் ரமேஷ் சேதுராமன் இருக்கீங்களா? ரமேஷ், அதாவது காலையில திருமாவளவன் அவர்கள் அறிக்கை வெளியிடுறாரு. அதுல வந்து சில சக்திகள், குறிப்பா சனாதன சக்திகள் அப்படின்னு சொல்றாரு. இந்த விழா மேடையில் நான் வருவதை வைத்துக்கொண்டு கூட்டணி முறிவு போன்ற விஷயங்களை பேசுறாங்க. பேரை குறிப்பிடல, பட் ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் தெரியும் அது பாஜக கூட்டணி அமைக்க முடியலன்ற விரக்தி, இப்படி பல காரணங்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு விழா மேடையில் அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வேறு ஒரு துணியில இப்ப அவர் பேசியிருக்காரு. இது ரெண்டையும் வச்சு இன்னைக்கு திருமாவளவன் அவர்களுடைய அந்த விளக்கம், இன்னைக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுத்தாரு கலந்துக்கல அப்படின்றதுக்கான காரணம். ஆனா விழா மேடையில் ஆதவ் அர்ஜுனா பேசினது விஜயை வைத்துக்கொண்டு நம்ம இந்த முதல் கட்டமா எப்படி புரிஞ்சுக்கணும் ரமேஷ்? இல்ல, எனக்கு சிரிக்கிறதா என்னன்னு தெரியல. இது மொத்தத்தையும் வச்சு பாவம் விசிகால சகோதரர்கள்லாம் ரொம்ப குழம்பி போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு அட்டன் பண்ணலன்றாரு, ஏன் சார் அட்டன் பண்ணல அப்படின்னு கேள்வியை கேட்டா யாரோ ஒரு பத்திரிகையில ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்க, அதனால இப்படி எல்லாம் சொல்லி எங்க கூட்டணியில நீங்க இப்போ குழப்பம் ஏற்படுத்திட முடியாதுன்ற மாதிரி அவரு ஒரு பக்கம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. ஐயோ அம்மா பயந்து அந்த ஸ்டேட்மெண்ட் விடுற மாதிரி இருக்கு திமுக பயந்து. ஆனா அவருடைய மனசாட்சி, இவர் வெளியில பேசிட்டாரு, ஆனா மனசாட்சியை மேடையை ஏற்றி ஆதவ் அர்ஜுனா மூலமா வேற மாதிரி பேசிட்டாருன்னு பாக்குறேன். அதுல என்னடான்னா, நீங்க வெறும் பிறப்பால மட்டுமே நீங்க வர முடியாது, நீங்க எப்ப பார்த்தாலும் எங்க முதுகுல சவாரி செய்ய முடியாது. இன்டைரக்டா அவர் ஓட்டு பர்சன்டேஜ் பேசுறாரு ஆதவ் அர்ஜுனா. நீங்க சும்மா பிறந்ததுனாலே ஃபேமிலியா மன்னராட்சின்றது சொல்றாரு. ஏன்னா அவரை இப்ப லேட்டஸ்டா பர்த்டே அப்படின்னாக்கா ஒருத்தர் மாமன்னன் எல்லாம் போஸ்டர் ஓட்டினாங்க, இது மன்னராட்சியா அப்படின்னு இன்டைரக்டா இவர் குத்துறாரு. எப்படின்னா, ஒரு பக்கம் குட்டியை விட்டு ஆழம் பாக்குறது இருக்குல்ல, அதுதான் விசிகா தரப்புல பண்றாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அதாவது ஒரு பக்கத்துக்கு தலையும் இன்னொரு பக்கத்தையும் வாழையும் காட்டுற மாதிரி இந்த பக்கம் கூட்டணியில இருந்து சொல்லிக்கொண்டு நான் விஜய் இருப்பதனால நான் இல்லைன்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க விஜய வச்சே ஒரு இந்த ப்ரோக்ராம், அதுல அவரை ஒரு புதுசா ஒரு சித்தாந்தம் போன்ற ஒரு தலைவராக ஒரு அக்னாலஜ்மெண்ட், இவ்வளவு விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். இப்படி இருக்கும்போது அவங்க வரிசையா சொல்றது என்ன, இப்போ ஆளுங்கட்சியை தான் எவ்வளவு அட்டாக் பண்ணிருக்காங்க பாருங்க தொடர்ந்து. அதாவது மன்னராட்சி, ரெண்டாவது எங்களுக்கு சீட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா வெறும் ஜாதியை வச்சு சீட்டு கொடுக்குறீங்க. அப்ப என்ன சொல்றாங்க, திராவிட மாடல்ன்றது ஒரு டுபாக்கூர் மாடல்னு சொல்றாங்களான்றது ஒரு பெரிய கேள்வி. அப்போ இவங்க கூட்டணி கட்சியை ஒவ்வாம தான், வேற வழி இல்லாம இருக்காங்க. என்னன்னா, எங்களுக்கு எதிர்த்தரப்பு ஒவ்வாமை, ஆனா இதுவும் ஒவ்வாமை. நீங்க ஒரு இடத்துல மட்டும் ரமேஷ் இந்த கேள்வியை புரிஞ்சுட்டா, ஆனா திருமாவளவன் அவர்கள் அது அவர் தனிப்பட்ட கருத்தா கூட இருக்கலாம் அப்படின்னு சாரநாதன் சொல்றாரு. ஆனா திருமாவளவன் கால என்ன சொல்றாரு, நான் கலந்து கொள்ளாததனால், இல்ல நான் முடிச்சிடறேன், நான் கலந்து கொள்ளாததனால் கூட்டணி பாதுகாக்கப்பட்டது, இந்த கூட்டணி பாதுகாக்கப்படுகிறது, சில சக்திகள் இது பிரியணும்னு எதிர்பார்க்கிறாங்கன்றத மறுபடி திருமாவளவன் சொல்றாரு. இல்லைங்க, அதான் சொல்றேன். இப்போ அவரு யார பத்தி பேசுறாரு, அவங்க கட்சிக்குள்ளேயே இருக்கிறவங்கள பத்தி பேசுறாரா, இல்ல அவரும் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்காரா, இது எனக்கு புரியல. விரும்பணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா, இங்கேயும் விட்டுட்டு போறதுக்கு பயம். ஆனா ஐயோ, இன்னொரு பக்கம் ஒருத்தர் ஒருவேளை அவங்களுக்கு வளர்ச்சி இருந்ததுன்னா அதனால நமக்கு பாதிப்பு இருக்குமா, அதனால அங்கேயும் பயணிக்கணும்னு ஒரே நேரத்துல 2 படகுல பயணிக்கணும்னு பாக்குறாங்க. நான் அப்படித்தான் பாக்குறேன். இது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையே இருக்கலாம். அதனாலதான் சொன்னேன், ரொம்ப பாவம் இதுல இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களும் அந்த தலைவர்களை நம்பி இருக்கக்கூடியவங்களும் அவங்களோட சிச்சுவேஷன் தான் ஐயோ பாவமா இருக்கு. இது எதை நம்புறதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல ஐயோ பரிதாபமா உட்கார்ந்து இருக்காங்களேன்றதுதான் என்னுடைய கேள்வி. இல்ல பட் அவங்க சொல்லும் போது இன்னொரு இடத்தையும் அவர் தொடர்றாரு. இல்ல நுட்பமான ஒரு இடத்தை தொடர்றாரு ரமேஷ். சொன்னாரு உடனே நுட்பமா ஒரு இடத்தை தொடர்றாரு. பெரும்பான்மை அரசியல் தமிழகத்தில் பெரும்பான்மை அரசியல் முடிஞ்சிருச்சு, பாஜக 2% ஓட்டு இருக்கிற கட்சி தான், முடிஞ்சு போச்சு அப்படின்ற இடத்தையும் அவர் தொடர்றாரு. இல்ல அது அவங்களுடைய வியூ, அதுக்கு ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது. நான் தெரியுமா கேட்கிறேன், திரும்பவும் சொல்லக்கூடிய விஷயம் அப்ப நீங்க அந்த சின்ன கட்சினா அந்த சின்ன கட்சியை பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பேச வேண்டியது பெருசா யார் அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு. அதுலயும் முக்கியமான விஷயம் பாருங்க, வேங்கை விஷயத்தை பத்தி எல்லாம் எடுத்து பேசி நீங்க ஆக்ஷனே எடுக்கலன்ற மாதிரி கிட்டத்தட்ட டிஎம்கே கவர்மெண்ட்டை எவ்வளவு இதுவா விமர்சிச்சிருக்காங்கிறத நீங்களே பாருங்க. ரைட் ரமேஷ், நான் புரிஞ்சுக்கிறேன். இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல முழுக்க இந்த மேடையில ஒரு பக்கம் இவர் அதனாலதான் ஒருவேளை முன்னாடியே ஸ்கிரிப்ட் தெரிஞ்சதுனால தானே என்னவோ இந்த சாக்கை வச்சு ஒருவேளை சகோதரர்
இவரை வந்து இந்த மீட்டிங்க்கு வரலையோ என்னவோ, இல்லைன்னா நான் தான் பேச முடியல, நீ பேசு, அப்புறம் இதெல்லாம் சொந்த கருத்துன்னு சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மனசாட்சியை பேச விட்டாரா என்னன்னு எனக்கு புரியல. அதான் அவர் சொல்லியிருக்கிறது வந்து மனசாட்சின்னு 10 வாட்டி சொன்னாரு. அந்த மனசாட்சியோடைய குரல்ங்கிறது என்னங்கிறத இன்னைக்கு நம்ம எல்லாரும் கேட்டோம். உள்ளுக்குள்ள அவ்வளவு குமுறல் இருக்குங்கிறதும் தெரியுது. வந்து எப்படி ஜஸ்டிஃபை பண்றதுன்றதும் கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியல. ரமேஷ் கிட்ட தான் பிரகாஷ் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, இது ஒண்ணுமே இல்லைங்க, ஒருவேளை திருமாவளவன் நீங்க வந்திருந்தால் ஒட்டுமொத்தமாக அப்படியே கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுக்க வேண்டியதுதான், கூட்டணி மாற்றம் அப்படின்ற இடத்த நோக்கி தான் இது நகரும். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயம் ஸ்டாப் ஷாட். ஏன்னா திருமாவளவன் பேரை சொல்லல, இன்னைக்கான சில பெரும்பான்மை சக்திகள், சனாதன சக்திகள்ன்ற வார்த்தைகளை தொடர்ந்து பயன்படுத்தப்படுது. அப்போ இதுல வந்து இந்த பிரச்சனையில ஒரு பாஜக பார்வையில எப்படி இருக்க போகுது, அவங்க இதை எப்படி பார்ப்பாங்க? ரமேஷ் மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறவங்களது மியூட்ல இருக்கு, ஆடியோ மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, கேக்குதா? ரைட் கேக்குது. எஸ் யூ கேன் கோ இட். சகோதரர்கள் பேசும்போது கேட்டேன், பிரகாஷ் சார் பேசும்போதும் சரி, இப்போ கருணா அவர் பேசும்போதும் சரி, எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. ஆதவ அர்ஜுனா சொல்ற விஷயமே தலித்து ஏதாவது வந்து கூட்டணியில் ஆட்சியில் கூட்டுனாக்கா அதுல பங்கு வேணும், கூட்டணியில மட்டும் இருந்தா பத்தாதுங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயத்த பேசிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, பொது தொகுதியில நிக்க வைக்கணும், பல கோரிக்கைகள்லாம் பேசப்படும். அது எதையுமே பண்ணக்கூடாது, ஏன்னா கடந்த காலத்துல செய்யலாச்சு, அதனால பண்ணக்கூடாது. இது முழுக்க திமுகவின் பண்ணையார்த்தனத்தை அக்னாலேஜ் பண்றது. இப்ப சனாதனம் ஒரு பக்கம் எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இவங்க பேசுறது என்னன்னு பார்த்தாக்க, அவங்க சொல்றதை விட திமுக சனாதனம் என்ன சொல்லிக்கிட்டோம் கேட்டாக்க வந்து சங்கராச்சாரியரை பத்தி எல்லாம் தவறாக பேசுறாங்களே தவிர உண்மையிலேயே இவர்கள் மனதுல தான் இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறது, ஏகாதிபத்திய மனநிலை. இதை வைத்துக் கொண்டு இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து அவங்களுக்கான அடிப்படை உரிமையோ அவங்களுக்கான அங்கீகாரமோ கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். இப்போ இவங்க பேசினதுல நீங்க பாருங்க தெளிவா, அவங்க சொல்றதுல என்ன சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது கடந்த காலத்துல. ரமேஷ் இதை இப்படி புரிஞ்சுக்கிறேன், அதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இதுல வந்து இவங்க பேசுறதுல எல்லாமே பாருங்க, அம்பேத்கரியம், பெரியார் எல்லாம் வரிசையா சொல்லுவாங்க. கடந்த காலங்கள்ல இவங்க இவரு சங்கராச்சாரிய பத்தி நான் என்ன கேட்கிறேன், இதே இவங்க எல்லாம் தூக்கி பிடிக்கக்கூடிய பெரியார் என்று சொல்லக்கூடிய ஈவே ராமசாமி நாயக்கர் அவரே வந்து ஜாதிகளை பற்றி என்ன பேசியிருக்காருங்கிறதையும் தலைப்புக்குள்ள வந்துருவோம். ஒரு நிமிஷம் இல்ல அவங்க சொன்னதுக்கு நான் அவங்க சொன்னது பெரியார் பேசினதுனாலதான் வந்து சங்கராச்சாரிய. அப்ப நான் என்ன கேட்டேன், ஜம்பர் வேலைன்னு ஜாக்கெட் வேலை துணி உயர்ந்ததுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குனா சங்கர மடத்திலையும் பங்கு கொடுக்கட்டும், சங்கராச்சாரிய ஒரே ஒரு கேள்வி, பெரியார் பேசாத ஒரு அவதூறு சொல்லாதீங்க, அது அவதூறுங்கிறது ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. எங்க பெரியார் பேசியிருக்காரு நீங்க வந்து தேதி வாரியா சொல்லுங்க. நீங்க இல்லங்க தேதி வாரியா சொல்லுங்க, எங்க பெரியார் பேசியிருக்கான்னு சொல்லுங்க. ரமேஷ் நம்ம தலைப்புக்குள்ள வரும், நேரம் இல்ல பெரியார் பேசியிருக்காரு. ரமேஷ் நேரம் இல்ல இத பத்திலாம் நீங்க ரைட். நன்றி. எங்களோட தெம்பு திராணி பத்தி நீங்க பேசாதீங்க. அவதூறு பொலிட்டிக்கலா இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் ராமசாமி பெரியார் இல்ல, தந்தை பெரியார். ரமேஷ் நன்றி. சுகுணா ஒரு கருத்து ரொம்ப சுருக்கமா, நேரம் இல்ல. உங்களுக்கு தந்தை பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர்ல, தந்தை பெரியார் மாத்திக்கோங்க. ஈவே ராமசாமி நாயக்கர்னு திராவிட கழகமே வந்து ரமேஷ் நன்றி. இறுதி கட்ட கருத்து இன்னைக்கு இன்னும் விஜய் பேச. நன்றி. ரமேஷ் நன்றி. ரமேஷ் சுருக்கமா ரமேஷ் சில வினாடிகள், அதாவது ஒட்டுமொத்தமா இது யாருக்கு எம்பராஸ்மெண்ட், யாருக்கு ஆதாயம், யாருக்கு பின்னடைவு, நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்ல பெண் விடுதலை, பெண்களுக்கு முக்கியத்துவம் சொல்றாங்க. கடைசியா ஒரே ஒரு விஷயம் சுருக்கமா மட்டும் பதில் சொல்லு. நேரம் இல்ல. அதுல வந்து குயிலி ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் குயிலிக்கு எல்லாம் ரெகக்னிஷன் வந்து விஜய் பார்ட்டியில கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா அதை கூட அக்செப்ட் பண்ணலங்கிறது. அவங்க நடிகையா இருந்தா என்ன தவறு இல்லையே. இன்னொரு பக்கம் இல்ல, கடைசியா நான் என்ன பாக்குறேன்னாக்க இத வந்து விசிகா வந்து ரொம்ப அழகா காய் நகர்த்திருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஒரு பக்கம் வந்து நாங்க திமுகவுடன் தொடர்கிறோம், ஆனாலும் இன்னொரு பக்கம் வந்து இதை வைத்து எந்த பக்கத்துல நான் ஆதாயம் தேட ஒரே